தமக்கான நிரந்தர நியமனங்களை துரிதப்படுத்துமாறு வலியுறுத்தி வடமாகாண தொண்டர் ஆசிரியர்கள் கவனஈர்ப்பில் இன்று ஈடுபட்டனர். வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டர் ஆசிரியர்கள் வடமாகாண முதலமைச்சர் அலுவலகம் முன்பாக இன்று முற்பகல் முதல் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக தங்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படாமையால் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தொண்டர் ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாங்கள் வவுனியா வலயம் தெற்கு இருக்கிறோம். நாங்கள் கடந்த 15 வருடங்களாக தொண்டராசிரியராக எந்தவித கொடுப்பனமின்றி பணியாற்றி வருகின்றோம். ஆனால் உங்களுக்கு நிரந்தர நியமனம் தாரண்டு கூறி இதுவரைக்கும் எந்த முடிவுமே சொல்லல. ஆனால் பல தடவை நாங்கள் இந்த இணையம பரீட்சைக்கு சமூகம் அளிச்சும் அதில் இருந்தும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் தரையில அதால புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்காவிட இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்றோம். கிளிநொச்சி வலயத்திலிருந்து நினைக்கிறோம். நாங்கள் இப்போ கடந்த 10 வருஷங்களாக தொண்டராசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். பாடசாலையிலே இந்த வேதனம் இல்லாமல் கஷ்டத்தின் மத்தியிலே நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்குரிய நியமனத்தை வழங்க சொல்லிதான் நாங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தங்களை உறுதிப்பாடை வெளிப்படுத்தினோடைய பிறகு எங்களுக்கு அது நடவடிக்கை எடுக்கணும் இல்லை. தங்களின் நியமனம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு 6 மாதங்களுக்குள் தீர்வு வழங்குவதாக வடமாகாண கல்வி அமைச்சர் ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் தற்போது 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அந்த தொண்டராசிரியர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பிரதேசத்திலே இருந்து தொண்டராசிரியர்களாக நீண்ட காலம் சேவையாற்றி நிரந்தர நியமனத்துக்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். இது முதல் தடவையில் நான் நினைக்கிறேன், இது 4வது தடவை. எங்களுக்கு நிரந்தர நியமனம் தாரன்னு சொல்லி கடந்த 6 மாதத்துக்கு முதல் வடக்கமான சபைக்கு முன்பு எங்களோட கல்வி அமைச்சர் உறுதியளித்தவர். அவர் உறுதியளித்தவாறு நாங்கள் 6 மாத காலம் பொறுத்திருந்தோம். அந்த மாதங்கள் எல்லாம் கடந்து நாங்கள் இன்று வரைக்கும் தொண்டர்களாகத்தான் இருக்கிறோம். எங்களுக்கான எந்தவித நிரந்தர நியமனம் தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவும் எட்டப்படவில்லை. அதாவது வன்னி மாவட்டத்தில் நாங்கள் பல வருடங்களாக தொண்டராசிரியர்களாக உதவிட கொடுப்பனவும் இந்த யுத்த சூழ்நிலையிலும் கூட இவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் பணியாற்றி கொண்டு வந்தோம். ஆனால் இதுவரை எமக்கு எந்த விதமான சாதகமான பதிலும் இந்த அமைச்சர்களாலும் சொல்லப்படவில்லை. கடந்த 2015ஆம் ஆண்டு கைதடியில் உள்ள மாகாண சபைக்கு முன்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். அப்போது கல்வி அமைச்சரால் சொல்லப்பட்டது 6 மாதத்துக்குள்ள ஒரு சாதகமான பதிலை தருவதாக கூறி சென்றார். ஆனால் இதுவரை அந்த 6 மாத கால இல்லை நெருங்கி கூட இதுவரை எங்களுக்கு எந்த விதமான சாதகமான பதிலும் கூட இல்லை. சுமார் 60 தொண்டர் ஆசிரியர்கள் கவனஈர்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார்.